பிரைஸ் த லார்ட் மக்களே. உங்ககிட்ட இந்த ஐடென்டிட்டி ப்ரூஃப்ஸ்லாம் இருக்கா? ரேஷன் கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஏன் இதில் ஒரு ஐடி, இன்ஸ்டாவில் ஒரு ஐடின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட. ஆனால் நான் இதெல்லாம் கேட்கலங்க. நம்மக்கிட்ட வேற ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் கண்டிப்பாக இருக்கணுங்க. என்னன்னு யோசிக்கிறீங்களா? பணம்ங்க. பணம் இருந்தால் தாங்க மரியாதையை கொடுக்குறாங்க. பணம் இல்லைன்னா போனோம், அவ்வளோதான். ஏன்னா நாம் என்ன வாங்கணும் வாங்கக்கூடாது என்பதை பணம் தாங்க நிர்ணயிக்குது. அதுதான் டிசைட் பண்ணுது, நீ இதுதான் வாங்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பணக்காரனாக இருக்கிறவன் எது வேணால் வாங்கின்னு போயிடலாங்க. ஆனால் ஏழையாக இருக்கிறவன் கடைசி வரைக்கும் ஏழையாக தான் இருக்கிறான். அவனுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்காமல் அதை விட சின்னதாக அவனுக்கு கிடைச்சா போதுமே அப்படின்ற மாதிரி அவனோட தாட் இருக்குது. ஒரு பழமொழி விட அழகாக சொல்லுவாங்களே, ஏழைக்கேற்ற எள்ளூரண்டா அப்படின்னு சொல்லி. நம்ம எள்ளூரண்டை வாயில் போட்டுன்னு போக வேண்டியது தான். அப்படிதான் வாழ்க்கை இருக்கு. ஆனால் வேதம் அழகாக சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 5:7 கூட, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். ஆமாங்க, நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் வரும்போதும் பறக்கும் போதும் நம்ம ஒன்றும் கொண்டு வரல, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போகலான்னா இந்த முன்பிட்டியில் இந்த வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க, ஐயோ எதுவுமே வாழ முடியாதுல்ல. இந்த பணத்துக்காக நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நிறைய உறவுகளை மிஸ் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் நம்ம இந்த பணத்துக்காக நிறைய காரியங்கள் நம்ம இழக்கிறோம். அப்படி தானே? இந்த பணம் நம்ம லைஃப்பில் ஒரு ஒரு தேவைக்கு மாத்திரம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னும் பொழுது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அமுதமும் நஞ்சு என்ற மாதிரி பணமும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆப்பாக மாறிடுங்க. அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும், அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஹாப்பியாகவே இருங்களேன். நமக்கு ஏற்ற இது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இதுதான் கொடுத்துருக்காரு. ஸோ அதை வச்சு சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். டேக் கேர்.